ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழனுக்கு ரொம்ப பெருமை ஆயிடுச்சு. நிலா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா, சோழன் தான் என் ஹஸ்பண்டுன்னு அந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டாலே, சே எனக்கு ரொம்ப செம்மையான ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாண்டி சொல்கிறாரு, என்னடா நிலா மட்டும்தான் சொன்னாங்களா, என் ஆளுந்தான் வானதி எப்படி சொல்லிச்சு பார்த்தியா, கோர்ட்டில் போய் என்னை கேள்வி கேட்டாலும் எங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் பாண்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னால் பார்த்தியில்ல, அதனால தான் இந்த போலீஸும் சம்மந்தப்பட்ட பொண்ணே சொல்லுதுன்னு கம்மனு விட்டுட்டாருடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சோழன், ஆமாண்டா பரவாயில்ல, ஆனால் பாரு நம்ம எதிர்பார்க்காத விதமாக கார்த்திகா வந்தது தான்டா ஹைலைட்டே அப்படிங்கிறாங்க. சேரனு, ஆமாப்பா 3 பேர் சேர்ந்து சொன்னதுனால தான் போலீஸே நம்ம மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, இல்லைன்னா இப்படிலாம் யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரரை சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு தான் வேற வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வானதியோட வீட்டுக்கு வானதி கூட்டிட்டு போன உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் போட்டு செமையா பேசுறாங்க. அவங்க அம்மா போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க வானதியை. ஏண்டி 4 பேர்த்துக்கு முன்னாடி கவுன்சிலர் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்னு. ஆமா, நீங்க போய் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க பையன் இருக்கிற லட்சணத்துக்கு என்னை திட்டுறீங்களா, என்னை அடிக்க வர்றீங்களா, பையனை கரெக்டாக வளர்த்தி வச்சிருக்கீங்களா, என்ன மட்டும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா அதை கேட்டுட்டு, நீ எப்படியோ போடி, நீ உருப்படுறதுக்கு உனக்கு வழி சொன்னா நீ நாசமா போறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்து வானதி ரூம்குள்ள போயிடுறாங்க. கார்த்திகாவோட வீட்லயும் அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டி உன்னை யாரடி இங்க ஊருக்கு வந்தா மாப்பிள்ளையை விட்டுட்டு அங்க வர சொன்னது, மாப்பிள்ளை பார்த்தாருன்னா என்னடி ஆகும் அப்படின்னு சட்டை கட்டுறாங்க. ஹலோ நிறுத்துங்க, இப்போ நான் உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, என் வீட்டுக்காரருக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி கார்த்திகா ரொம்ப போல்டாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ தான் என் கல்யாணம் முடிஞ்சது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியா, அப்புறம் எதுக்கு அந்த வீட்டு பழி வாங்கறதுக்கு நீ போயிட்டு இருக்க, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்க அவங்க முழிக்கிறாங்க. எப்படியோ நிலாவுக்கு நம்ம சோழன் மேலே லவ் வந்தால் சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.